இன்னைக்கு திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய பிறந்தநாள் விழால கலந்துக்கிட்டு அவரை வாழ்த்தி பேசின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்ஷா படத்துடைய வெற்றி பற்றியும் தன்னுடைய புதிய படமான கபாலி படத்தை யாரும் பாக்ஷா படத்தோட ஒப்பிட முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காராம். எங்களுடைய வாத்தியார் எம்ஜிஆர் படம் ஃபஸ்ட்டு டே உன்னால் டிக்கெட் வாங்கி பார்த்தா உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஆணையிட்டால் அந்த படம் ரிலீஸாக இருந்தது. 65 NP முதல்ல, 1 rupee 10 NP செகண்ட் கிளாஸ், 2 rupees 10 பால்கனி, இன்னொன்று நம்ம 65 பைசா தான் ஏன் ரேஞ்சு. தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியாது, பட் தெரியும். பட் அதை விட ஜாஸ்தி கர்நாடகாவில் இருக்கிற தமிழியன்ஸ், எம்ஜிஆருடைய ஃபேன்ஸ். வெறியன் எங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி. அங்கே அதாவது ஒரு நாடு விட்டு நாடு வந்திருப்பாங்க. நேச்சுரலி அங்கே வந்து சேரும்போது இது பண்ணும்போது அவங்களுடைய ஒற்றுமை எப்போவுமே தமிழுடைய ஒற்றுமை தமிழ்நாட்டில் வெளியே தான் இருக்கும். சரி, அவங்க காலையில் 5:30 மணி ராஜ்குமார் பிக்சருக்கு நம்ம கண்ணா ராஜ்குமார் அங்கேயே இருக்கும்போது ஒரு 8 7:30 அந்த மாதிரி இருக்கிறது. 5:30க்கு போய் நான் போய் க்யூவில் நின்னேன். 65 NPக்கு கம்ப்ளீட்லி ஒரு 35-40 சீட்ஸ் அவ்வளோதான். பட் இருக்கிறது ஒரு கேட்கவே வேண்டாம். 5:30 மணிலேருந்து 12 மணி 1 மணி டிக்கெட் கொடுக்குறாங்க. 7:30 வேர்த்து எப்படி கொடுத்தோம் சார், தண்ணி பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அதெல்லாம் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்கிட்டு அந்த படத்தை பார்த்து ஃப்ரெண்டு ஆடி போயிட்டான். ஸோ அந்த படமோட ப்ரொடியூசர் நம்ம ஆர்.எம். அவர்கள், சத்யா பிக்சர்ஸ், நான் ஆணையிட்டா. நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆன பிறகு இராணுவ வீரன் ஃபஸ்ட் படம் சத்யா பிக்சர்ஸ் நான் ஆக்ட் பண்ணது. அந்த பேனரில் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த பெங்களூர் இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு 65 NP படம் வாங்கின அந்த ப்ரொடியூசர் அந்த பேனரில் நான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது நாத்திகர், காலத்தின் கட்டாயம் சொல்லுவாங்க, ஆன்மீகவாதிகள், இது விதி தெய்வ செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எந்த பார்த்தாலும் ஒரு காலம், அந்த காலம் எங்கிருந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆர்.எம். அவர்கிட்ட நிறைய பழகி அவர் ஃபோனில் ஒரு வாட்டி அங்கே அந்த மாதிரியில் ஃபோனில் பேசும்போது நான் வீரப்பன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெரியார் ஞாபகம் வருவார், அண்ணா ஞாபகம் வருவார், காமராஜர் ஞாபகம் வருவார், எம்ஜிஆர் ஞாபகம் வருவார். இன்னும் பெரியவர் அவர்கிட்டெல்லாம் பேசும்போது நான் வீரப்பன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே வாய்ஸு நானும் கேட்குறேன்னு சொல்லும்போது அதுக்கு எனக்கு ஒரு தெரியாத ஒரு உணர்வு ஏற்படும். அண்ட் அந்த பாஷா படம் சார் சொன்ன மாதிரி இப்போவும் சொல்கிறாங்க, ஏன்னா இது கபாலி இருக்குது, பாஷா மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி. சத்தியமாக அது மாதிரி எதுவும் பார்க்காதீங்க. அது அந்த மாதிரி மறுபடியும் உருவாக சான்ஸ் இல்லை. அது ஆரம்பியவர்களால் தான் அது முடியும். நான் இப்போது அந்த மேடத்துக்காக நான் சொல்ல வரல, நான் அதுக்காக சத்தியமாக சொல்ல வரல. அவர் எடுத்த அந்த முயற்சி, அந்த பாஷாவை ஃபஸ்ட்டுலாம் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த பதிலில் இது ரிவீலே பண்ண வேண்டியது இருக்கும்போது இல்லை, ரிவீல் செய்யணும், நீங்கள் அந்த இடத்துல ரிவீல் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப பர்டிகுலராக அந்த ஷார்ட்டு அந்த இது போட்டாங்க. அது போட்டு அந்த படம் அவ்வளோ மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு காரணமே அவர் தான். ஆர்மி சாரோட நான் பழக எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேலே மதிப்பு மரியாதையும் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ பெரிய அறிவாளி, இவ்வளோ பெரிய ஒழுக்கம் உள்ளவர், இவ்வளோ பெரிய மனிதர், அவர் கூட வேலை வாங்கிட்டு இருக்கிறார், அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் நிஜமாக அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு
அப்படின்னு சொன்னால் மற்றவங்க பற்றி எனக்கு தெரியாது, அது இவர்கிட்ட இங்கே தான் நான் பார்த்தேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு இதுலேயே வந்துட்டு ஒரு படம் வந்து எப்படி பிளான் பண்ணணும், அது எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், படம் ரெடியான பிறகு அது எப்படி ஜனங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏவிஎம் சரவணன் அவரை வந்து அடிச்சுக்க ஆள் இல்லை. பட் ஆர்எம்பி சார் அவர்கிட்ட ஒரு மாஸ் ஹீரோ கொடுத்துட்டா அந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு அவரை விட்டால் வேறு யாருமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு விழாவில் பாஷை விழா நான் ஏதோ பேசி அவர் இங்கே இருக்கும்போது ஒரு அமைச்சராக இருந்தார். அது முடிஞ்ச பிறகு ஒரு ஃபாரினுக்கு போயிட்டார். அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அப்படி வந்து அந்த விழாவுடைய பேசியிருந்தால்தானே இந்த மாதிரி அவருக்கு ஏற்பட்டது. அப்படி முதல்ல ரொம்ப வேதனைப்பட்டேன். அவர் இந்தியாவில் இங்கேயே இருந்திருந்தால் இப்போ நேரடியாக வீட்டுக்கே நான் போயிருப்பேன். பட் அவர் அமெரிக்காவில் இருக்கார். நான் அங்கே ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, என்னால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அவருக்கு வந்து ஒரு இக்கட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கு, அவர் பேசுவாரா இல்லையா அப்படிங்கிறத நான் பயந்து ஃபோன் பண்ணேன். ஃபோனில் வந்தார், எப்படி இருக்கீங்க, ஒன்றுமே நடக்கிற மாதிரி. நான் கேட்டேன், நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், என்னால் எப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது, ஐயோ நீங்கள் இதை பற்றி கொல்லப்படுறீங்க, இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் அது வந்து அந்த மாதிரி ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிறது, அதை ரியலைஸ் பண்ணுறது, அது சும்மா சொல்கிறது இல்லை, அப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. மிக 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 பெரிய ஆன்மீகவாதிகளாலேயே முடியாது. மிக மிக பெரிய மடாதிபதிகள் சாமியார் அவங்களெல்லாம் நான் பழகிருக்கேன் போயிருக்கேன், அவங்களாலையும் முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்டிஎஸ் ஆனால் கூட ஹாஸ்பிட்டல் போகலன்னு சொல்லி, சத்தியமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது. டாக்டர் வச்சுட்டு சொல்லக்கூடாது, ஒழுங்காக அவருக்கே தெரியும் யாரும் ஹாஸ்பிட்டல் அதில் மாதிரி வந்து நான் போயிட்டு வந்தாள் நரக்கங்க. ஐயோ இன்னொன்று ஒரு மாதிரி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருமே அதுக்கு போகாமல் நீங்கள் பார்த்துங்க. ஒரு 30-40 வயசு நல்லா வந்து ஒரு ஃபேமிலி வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னால் வியாயாமம் எக்ஸசைஸ் செய்யணும், ஃபுட்டில் வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பார்த்துக்கல. பட் நல்லா சாகணும்னு சொன்னால் தயவு செஞ்சு 50க்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள். நான் அனுபவித்து நான் சொல்கிறேன், இந்த டாக்டர்கிட்ட மட்டும் போகாதீங்க, வேண்டாம். ஸோ இப்போ போல் எப்போவே அரபி அவர்கள் இப்படியே வந்து அவர் எப்போவுமே அவர் வீட்டில் போய் நான் பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து நான் சொல்கிறேன். அவர் எப்போவும் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ந்து ஆசைப்பட்டு நான் காவியம் போயிருந்தேன். நான் எப்போ வந்து ரொம்ப பெருமையாக இருக்கேன். அதாவது எங்கேயோ கூப்பிடுறாங்க, நான் போல பார்த்து உள்ளேருந்து வரணும், நான் உள்ளேருந்து ஆத்மார்த்தமாக இங்கே வந்திருக்கேன். அவர் வந்து அவர் ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமாக இன்னும் வாழ்கிற காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க.